என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் மீண்டும் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய நேரங்களில் நீங்கள் நித்தமும் அதிகாலையில் 6 மணிக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிதான கிருபைகளுக்காக அன்பு தகப்பனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடு கூட இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் கிருபை பாராட்டுகிற ஒரு நல்ல தகப்பன். இந்த நாட்களில் அநேக மனிதனுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள், போராட்டங்கள், உபத்திரங்கள், கண்ணீரின் பாதைகள் தான் நம்முடைய வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். பூமி எப்பொழுதும் மனிதனுடைய வாழ்க்கையில் சில போராட்டங்களும் சில நுகங்களையும் கொண்டு வரக்கூடிய பூமி தான். இந்த பூமியில் திடீர் நமக்கு என்ன வருதுங்க, நிலநடுக்கம் ஏற்படுகிறது, பூமி அதிர்ச்சி உண்டாகுகிறது, இயற்கையினால் என்ன பண்ணுதுங்க, பெரிய மழை சேதகங்கள், இப்படிலாம் இந்த நம்ம வசிக்கக்கூடிய இந்த பூமியில் நிறைய காரியங்கள் காணப்படுகிறத நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் தேவன் படைத்தவர், உருவாக்கினவர், அதில் நம்ம வச்சிருக்கிறாரு. அந்த பூமிக்குள்ளே சில போராட்டங்கள் நம் வாழ்க்கையில் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது, பூமியிலே போராடுகிற மனுஷர்களுக்கு குறிப்பிட்ட காலங்கள் உண்டாகியிருக்கும். உண்டானா நல்லா இருக்கும். கேள்வி இருக்குது. பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் உனக்கும் எனக்கும் சில போராட்டங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனிதனாக இருந்து மனிதர்களோடு கூட அவர் வாழ்ந்த காலங்கள் உண்டு. அவருடைய போராட்டங்கள் 33 வயதோடு கூட முடிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பூமிக்குரிய போராட்டங்களில் அநேக காரியங்களில் மனிதருக்கு ஏற்படக்கூடிய அந்த நிந்தைகள், அந்த அவமானங்கள், அந்த நெருக்கடியெல்லாம் அவர் சந்தித்தவராக இருந்தார். தன்னைத்தானே சிலுவையில் கூட ஒப்பு கொடுத்து இரத்தங்களை சிந்தினார், சிலுவையிலே மரித்தார். அப்புறம் அவர் குறிப்பிட்ட காலம் முடிந்தது, மீண்டும் ஒரு புதிய பயணத்தை அவர் தொடங்க ஆரம்பித்தார். உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உனக்கும் எனக்கும் ஏற்படக்கூடிய இந்த பூமியுடைய போராட்டத்தின் நுகங்களை அவர் முறியடிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். ஒருவேளை நான் வாழ்ந்த நாளிலிருந்து, பிறந்த நாளிலிருந்து என் வாழ்க்கை வெறும் போராட்ட களமாக இருக்கிறது, இந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போனால் நல்லா இருக்குமா, இல்லை இந்த தேசத்தை விட்டு வேறு தேசத்துக்கு போனால் நல்லா இருக்குமா என்று நாம் நினைத்து கொள்ளலாம். நல்லா நீங்கள் கவனிங்க, பூமி இந்த உலகம் முழுது இருக்கிறது. நீ எங்கே போனாலும் ஏதாவது ஒரு வகையில் போராட்டம் நம்மை சார்ந்துதான் இருக்கும். ஆனால் அந்த போராட்டத்தை நம்மளால் ஜெயமாக மாற்ற முடியும். அது ஜெய கிறிஸ்துவை நாம் தேடும் பொழுது அந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கு. ஆபிரகாமுக்கு தேவன் அவ்விதமாக தான் வாக்கு கொடுத்தார். உன் கால் மிதிக்கிற தேசமெல்லாம் உனக்கு நான் சொந்தமாக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் இருக்கும் நாள் வரைக்கும் அதில் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தேவன் உருவாக்கி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீ இருக்கக்கூடிய வீட்டுக்குள் போராட்டம் இருக்கலாம், இல்லை குடித்தனத்தால் ஓனர்களால் உனக்கு போராட்டம் இருக்கலாம், இல்லை வேலை ஸ்தலத்தில் உன் எஜமான் சிலகல நண்பர்களோடு கூட உன் வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கலாம், சபையிலோ விசுவாசிகளுக்குள்ளோ ஊழியர்களுக்குள்ளோ ஏதாவது ஒரு வகை போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த போராட்டம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அந்த போராட்டங்கள் மீண்டும் தொடராத இருக்க வேண்டும் என்று சொன்னால் போராட்டத்தை ஜெயித்த ஜெய கிறிஸ்துவிடத்தில் நம்ம என்ன பண்ணுங்க, இந்த போராட்டத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த பூமியில தேவன் என்னை படைத்து இந்த பூமியில என்னை உருவாக்கி வைத்திருக்கிறீங்க, உமக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீங்க. அப்போ இந்த பூமிக்குண்டான போராட்டத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படியாக
உங்களுடைய கிருபையினால் என்னை தாங்குங்க என்று சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். இந்த காலை வேளையில் ஒருவேளை நிறைய காரியத்தை குறித்து போராடி கொண்டு இருக்கிறாயா? இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கட்டும். மகா பரிசுத்தம் இரக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, உமது அன்பு பிள்ளைகள் நீர் படைத்த புதிய வானமும் புதிய பூமியிலும் இந்த பிள்ளைகள் வசித்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க வாழ்க்கையில் இந்த நிறைய போராட்டங்களையும் நுகங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு போராட்டங்கள் அவங்க வாழ்க்கையில பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்கின்ற கேடகத்தை விட்டு விடுகிறார்கள். ஜெபம் என்கின்ற தூப கலசத்தை விட்டு விடுகிறார்கள். இன்றைக்கு அந்த போராட்டத்திலிருந்து அவர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு உகந்த அபிஷேகம் அவர்களை நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துடைய அதிகாரமுள்ள நாமத்தினால் அவர்கள் எதனால் போராடி கொண்டிருக்கிறார்கள், சரீர ரீதியாக, வியாதியாக, மனக்குழப்பமோ, வாழ்க்கை பிரச்சனைகளோ, எவைகள் போராட்டமாக இருந்தாலும் இப்பொழுது நர்சராகி இயேசு கிறிஸ்துடைய அதிகாரமுள்ள நாமத்தினால் அவர்கள் போராட்டத்துக்கிலிருந்து ஒரு விடுதலை நீர் கட்டளையிட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. அப்படியே சுவாமி செய்வதற்காக நன்றி. அவர்களை விடுவித்து நீர் காத்துக்கொள்ளுங்கள். உமக்கு சாட்சியாக நிறுத்துங்கள். என் தேவன் செய்வதற்காக நன்றி. ஆமேன். கர்த்தர் மெய்யாகவே உங்களுக்கு இந்த காரியத்தை செய்வார். ஆமேன். God bless you.